Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா XML processing and XML document in web service. Web servicesல XML என்னென்ன processing நடக்குதுன்றத பார்க்க போறோம். இந்த XML processing அப்படினா எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா இதோட டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ், அதாவது XML processing அப்படினா எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக, அண்ட் தென் என்ன மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம் XMLல அது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா XML ப்ராசஸிங். XML ப்ராசஸிங் என்னவே என்ன அர்த்தம்னா டிஃபால்ட்டாக அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பார்சிங் XML டாக்குமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் தென் அது மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபாரிங் தம், கொரி பண்ணுறது, மேனிப்புலேட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா parsing XML documents தான். The XML processing is critical in various applications. எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வீசஸில் மட்டும் இல்லை, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டேட்டா இன்டர்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டத்துக்கும் இந்த XML ப்ராசஸிங் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ப்ராசஸிங் அண்ட் XML டாக்குமெண்ட்ஸ் இன் வெப் சர்வீசஸ் இன்வால்வ் செவரல் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா பார்சிங். பார்சிங்னாலும் தெரியும் இல்லையா, அதாவது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதா பார்சிங் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் லைப்ரரிஸ் ப்ரொவைட் பாசஸ் that read XML document and convert them into a structure. பார்சர் அப்படின்னு என்னென்னா நம்ம கொடுக்குற அந்த சாஃப்ட்வேர் லைப்ரரிஸை என்ன பண்ணால் ஃபுல்லாக ரீட் பண்ணி அது அந்த ஃபுல்லாக இருக்க XML டாக்குமெண்ட்டை என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சரில் அது என்ன பண்ணோம், அந்த XML டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரக்சராக மாற்றி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு மாற்றும். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா பார்சிங். ரீடிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த XML டாக்குமெண்ட் யூஸிங் ஏ பார்சர். நம்ம ஒரு XML டாக்குமெண்ட்டை பார்சர் மூலிமா ரீட் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்சிங் மீன்ஸ் அதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறது தான் பார்சிங் சொல்லுவோம் இல்லையா. அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா SAX, DOM அண்ட் தென் SLAX, இது STAX இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். வேலிடேஷன் என்ன பண்ணுறது, நம்ம XML டாக்குமெண்ட் அந்த ஸ்கீமா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதானே அது வேலிடேஷன். அதாவது நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு பார்க்குறதானு சொல்லுவோம்னா வேலிடேஷன் சொல்லுவோம். அந்த வேலிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம XML என்ன யூஸ் பண்ணுவோம்னா XXT அண்ட் தென் DTD, இது நம்ம ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் அது எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் லைக் XSLT allow developers to transform XML டாக்குமெண்ட்ஸ், அதாவது XML டாக்குமெண்ட்லேருந்து வேறு ஏதாவது அதர் டாக்குமெண்ட்டை மாற்றுறதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் XMLலேருந்து HTMLஓ இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது XML ஸ்கீமாவோ மாற்ற தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எதில் மாற்றோம்னா JSONல மாற்றலாம், இல்லை HTMLல மாற்றலாம். அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரியிங். இந்த கொரியிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி லைக் XPath enable the extraction of specific data from a XML document using, அதாவது நம்ம கொரி எக்ஸ்பிரஷன் மூலிமா நம்ம டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த XML டாக்குமெண்ட் இருக்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கொரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், XPath. அதோட எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா XPath யூஸ் பண்ணலாம், இல்லை XCORY மூலிமா நம்ம XML டாக்குமெண்ட் இருக்க டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக கொரி எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன் என்ன ஒன்று, ஒரு வார்டு நம்ம பார்ஸ் பண்ணிட்டோம்னா XML டாக்குமெண்ட் கேன் பி மேனிப்புலேட்டட் ப்ரோக்ராமட்டிக்கலி. நம்ம பார்ஸ் பண்ணி, அதாவது சொன்னோம் இல்லையா, பார்சிங் என்ன ஸ்கேன் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சரில் மாற்றுறது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரில் மாற்றினோடனே என்ன ஆகும்னா XML டாக்குமெண்ட் மேனிப்புலேட்டட் ப்ரோக்ராமிங்கலி டு ஆட், ரிமூவ் ஆர் மாடிஃபை எலிமெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், அது மாறிடுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், அது மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆட்ரிபியூட்ஸ் மூலிமா நம்மளுடைய டேட்டாவை அந்த XML டாக்குமெண்ட்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன் இன் சம்திங் ஆட் ஆர் ரிமூவ், அதான் மேனிப்புலேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியலைசேஷன். சீரியலைசேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா கன்வெர்ட்டிங் த XML டாக்குமெண்ட் இன்டு எ ஸ்ட்ரிங் ஆர் பைட் ஸ்ட்ரீம் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆர் ஸ்டோரேஜ். அதாவது நம்மளுடைய XML டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஸ்ட்ரிங்காக மாற்றுவோம், இல்லை பைட்டாக மாற்றுறது, பைட் ஸ்ட்ரீமாக மாற்றுறது. எதுக்காகனா இல்லை டேட்டா ஒரு இடத்துல சென்ட் பண்ணுறதுக்காக, டிரான்ஸ்மிஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டோரேஜுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதான் சீரியலைசேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம்.
இந்த வெப் சர்வீசஸ் யூஸ் எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங். என்னென்ன எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங் வெப் சர்வீசஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 நம்ம வந்து பார்க்க போது எக்ஸ்சேஞ்ச் டேட்டா. அதாவது டேட்டா என்ன பண்ணுறது, எக்ஸ்எம்எல் வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு சென்ட் அண்ட் ரிசீவ் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் பிட்வீன் சிஸ்டம்ஸ். ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது த்ரூ எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் மூலிமா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா இன்டகிரேட் சிஸ்டம்ஸ். இன்டகிரேட் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்தோன்னா, யூஸ் எக்ஸ்எம்எல் ஆஸ் எ காமன் டேட்டா ஃபார்மேட் ஃபார் இன்டகிரேஷன். அதாவது இன்டகிரேஷன் மீன்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்க்கறது இல்லையா. இப்போ எக்ஸ்எம்எல் மூலிமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் காமன் டேட்டா ஃபார்மேட் இருக்கிறனால நம்மளால் இன்டகிரேஷன்ஸ் பண்ணிக்க முடியும் வெப் சர்வீசஸில். நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஏபிஎஸ். இது எக்ஸ்எம்எல் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபார் கிளைண்ட் டு இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா டேட்டா வந்து கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதில் வந்து நிறைய ஏபிஐ இருக்கும் நம்மளுடைய எக்ஸ்எம்எல்ல. அதனால் நம்ம வந்து இதை வெப் சர்வீசஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சம் பாப்புலர் எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, JAXP சொல்லுவாங்க. அப்படின்னா ஜாவா ஏபிஐ ஃபார் எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங். அண்ட் தென் பார்த்திங்கன்னா JAXP. அப்புறம் பார்த்திங்கன்னா JAXPன்னு இருக்குது. JAXPனா ஜாவா ஆர்கிடெக்சர் ஃபார் எக்ஸ்எம்எல் பைண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்எல் ப்ராசஸ். SAS சிம்பிள் API ஃபார் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். எக்ஸ்டென்சிபிள் ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் நம்ம வெப் சர்வீசஸில் யூஸ் பண்ணுறது. இந்த டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் வெப் சர்வீசஸ். இந்த டெக்னாலஜிஸஸ்லாம் வெப் சர்வீஸை எஃபிஷியண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.